விட்டுருந்தோம். அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு ஒரு பிரதர் கேட்டார், அவருக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இது என் கைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கிராப் கண்டிஷனில் தான் வந்துச்சு. ஆனால் கம்ப்ளீட்டாக அதை நான் ஏற்கனவே ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைங்கிறதுனால இன்னொரு தடவை ரெடி பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு அந்த ரிம்மு, பேக் ரிம்மு எல்லாமே புதுசு. இதெல்லாம் வந்து நான் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் இப்போ புதுசாக. இது மட்டும் என் பெயிண்ட் அடிக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பெயிண்ட் அடித்தாலும் நிற்காது. இது வேறு வகையான பெயிண்ட் அடிக்கணும், வர வச்சு நான் அடித்து தரேன்னாங்க. அதெல்லாம் விட்டுட்டேன். மற்றபடி கார்பெட் புதுசு போட்டிருக்கோம். இது வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வண்டிக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது இது தான். இது வந்து மைலேஜுமே நல்லா கொடுக்கும். இது பழசுமே அதான் இருந்துச்சு. நான் தூக்கி போட்டு இது புதுசு போட்டிருக்கேன். இதுவுமே மைலேஜ் நல்லா கொடுக்கும் நம்புறேன்னா. இந்த கார்டு இது எல்லாமே புதுசு தாங்க. கம்ப்ளீட்டாக இதோட பழைய ஃபோட்டோ என்ட்ரு நான் ஆட் பண்ணுறேன். கிராப் கண்டிஷனில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதை நான் கம்ப்ளீட்டாக ரெடியாக A to Z எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சைலன்ஸ் வந்து 6O சைலன்சர். இது ஜப்பான் மேக்குக்கு உள்ளது. இது சவுண்டு நல்லா இருக்கணும். இது வந்து சைலண்ட்டில் வாங்கி நிக்கல் பண்ணி புதுசாக போட்டிருக்கோம். நம்ம இன்சைடு வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். நம்ம பெயிண்டிங் பண்ணியிருக்கு, கிக்கர் போட்டிருக்கு. மற்றபடி எல்லாமே புதுசு தாங்க. இதில் நீங்களே வந்து பீட் சவுண்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.